இன்றைக்கு தோதரம் திருப்பிக் கொள்ளலாம். இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக தெரிந்த ஒரு வசனம்தான் ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தோத்திரம். ஏசாயா 43:21 படிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்களின் துதியை கர்த்தரை துதிக்க ஆராதிக்க, தேவனை உயர்த்த, தேவனை சார்ந்திருக்க, தேவனோடு வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இருக்கீங்களா? 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் மக்களை மோசேங்கிற ரட்சகனை அனுப்பி விடுதலை செய்தார். அப்படி விடுவிக்கும் போது மோசேக்கு அழைப்பு வந்த அந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த பிறகு இந்த மலையில் எனக்கு என்ன செய்வீர்கள்? ஆராதனை செய்வீர்கள். அப்படி தேவ ஜனம் விடுதலை செய்யப்படுவதே கர்த்தரை ஆராதிப்பதற்கு தான். ஏன்னா நித்திய காலமா நம்ம பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்க போறோம். ஆண்டவரே ஆமேன்னு சொல்ல மாட்டாங்களே, இவர் என்ன பொய்யா சொல்றாரு? தோத்திரம். அவரோடு கூட நம்ம இருக்க போறோம்ன்றாருங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களே. திரும்ப ஒருக்கா சொல்றேன், நித்திய காலமா நம்ம பரலோகத்துல தேவனோடு கூட இருக்க போறோம். ஆத்தாடி தப்பிச்சண்டா இல்லையா? சொல்லுங்க ஆமேனா? பரலோகத்துல நாம செய்ய போகிற பிரதானமான வேலை அவரை ஆராதிக்கிறது. தூதர்களோட சேர்ந்து தோத்திரம் நாமளும் ஓயாம கர்த்தரை தொழுது கொள்ள போறோம். அங்கெல்லாம் செய்தி கிடையாது, அங்கெல்லாம் பிரசங்கர் கிடையாது, அங்க பிரசங்கம் கிடையாது, அங்க ஒரே ஆராதனை தான். ஆமா. அப்போ அதற்கு நிழலாட்டமா தான் பூமியில இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க ஆராதிக்காதவங்க அங்க ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பு. இங்க ஆலயத்தை கட்டடிக்கிறவங்க ஆராதனைக்கு தோத்திரம் ஆப்ஷன் போடுறவங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. என்ன சத்தம் வர மாட்டேக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்தை புறக்கணிக்கிறவன தோத்திரம் ஆண்டவர் புறக்கணிக்கிறாரு. ஆலயத்தை புறக்கணிக்கிறவன ஆண்டவர். சங்கீதக்காரர் சொல்லுவாரு, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கரம் தன் தொழிலை என்ன செய்வதாக? மறப்பதாக. வலது கரத்தின் பிரதானமான தொழில் என்ன நினைக்கிறீங்க? சோறு திங்கிறது. அல்ல சொல்லுங்க. ஆமா, இயல்பா தான் பேசணும், ரொம்ப டீப்பாலாம் போகக்கூடாது. வலது கரத்தின் பிரதானமான தொழில் என்னது? புருஷன் அடிக்கிறதா? சோறு திங்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. ஆலயத்தை மறந்தா என் பாஷையில சொல்லுவீங்கன்னா என் வலது கை விளங்காம போவதாக. ஆமீன் சொல்லுங்க. தோத்துறான். சோறு திங்கலன்னா மனுஷன் உயிரோடு இருக்க முடியுமா? செத்துல போகணும். ஆமேனா? தொழிலையே மறந்துடணுமா? சோறு திங்கிறதையே மறந்துடணும், சோறே திங்கக்கூடாது. அப்ப சோறு திங்கலன்னா 3 நாள் 4 நாள் தோத்துறோம். அப்புறம் அந்த ஆளு மறுக்கையா? அப்போ அவன் மறைமுகமா சொல்றான், எருசலேம ஒருத்தன் மறந்தாமன் செத்து போயிருட்டோன்றான். நீங்க இதுக்கு யோசனை பண்ணி தான் ஆமேன்னு சொல்லுவீங்க. விசுவாசிகள் உடனே ஆமேன்னு சொல்லுவாங்க, விஞ்ஞானிகள் கொஞ்சம் லேட்டா யோசிச்சு ஆமேன்னு சொல்லுவாங்க. இருக்கீங்களா? நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமையா ஆலயத்தை ஆராதனையை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். கொரோனால நம்மளை போட்டு தள்ளாம உசுரோட வச்சிருக்கிறத நாம அவரை ஆராதிப்போன்னு தான். நம்மளை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் உசுரோட வச்சிருக்கிறாரு.
அவரை பெருசுபடுத்தாத ஒரு வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கையே இல்லை. அப்போ இங்க நாம அவரை ஆராதிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நித்தியமா நாம அவரை ஆராதிக்கத்தான் போறோம். இங்க பவுல் சொல்றாரு, தோத்திரம், நீங்க எப்படி ஆராதிக்கணும், உங்க ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை, இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அவர் இங்க பாட்டு பாடுறதையோ தோத்திரம், கை தட்டுறதையோ தோத்திரம் மென்ஷன் பண்ணல. 2 வாரத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு வர்றத அவர் மென்ஷன் பண்ணல. தோத்திரம், நீங்கள்லாம் பாடுங்க, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கிறேன், சிலர் உட்காந்துருக்கிறாங்கல்ல, அப்படி மென்ஷன் பண்ணல. இல்லை கொட்டாய் விடுறதையோ, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறதையோ, அப்புறம் இடையில எந்திரிச்சு போகிறதையோ அவர் என்ன செய்யல, மென்ஷன் பண்ணல. ஆராதனை அவர் என்னவா சொல்கிறாரு, நம்ம சரீரத்தையே தேவன் விரும்புகிற ஜீவ பலியாக சமர்ப்பிக்கணும். பழைய ஏற்பாட்டு ஆராதனை வெள்ளாட்டு கடா, ஆட்டுக்குட்டி, தோத்திரம், ஆமா காட்டுப்புறா, இந்த மாதிரி பலிகளை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தி ஆராதிப்பார்கள். அது பழைய ஏற்பாட்டு ஆராதனை. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, பான பலி என்று பல்வேறு பலிகளை, பலி முறைகளை பழைய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அப்படி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இங்க புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும் போது வெள்ளாட்டுக்கடாவல்ல, ஆட்டுக்கடாவல்ல, நம்ம சரீரத்தையே ஆண்டவருக்கு பலியாக சமர்ப்பிக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆமேனா? ஆமேன் சொல்றதுக்கே யோசிச்சா அதுக்கு பேர் ஆராதனையா? கை தட்டுறதுக்கு யோசிச்சா அதுக்கு பேர் ஆராதனையா? சில ஆள்லாம் கை தட்டுறதை பார்த்தா ஒரு கையோட டச் ஆகி ரிட்டர்ன் ஆகுறதுக்குள்ள பாட்டே முடிஞ்சிருது. அந்த மாதிரி கை தட்டுறாங்க. சிலர்லாம் ரொம்ப ஸ்டைலாக கை தட்டுவாங்க, ஒத்த விரல் வச்சு. அப்போ பாக்கி விரல்லாம் வேணாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒத்த விரல் தான் கையா? பாட்டு பாடுறதே இல்லை சிலர்லாம். தோத்திரம், நான் இங்கே சொல்லலை, இங்கே நல்லா பாடுறீங்க. ஆமாம், அழகாக பாடுறீங்க. தோத்திரம், நான் தான் 2 நாளாக பார்க்குறேன், நான் வர்றப்பெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் நல்லா பாடுறீங்க. அல்லையில சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சரீரத்தையே படைக்கணும்ன்றாரு, ஜீவ பலியாக சமர்ப்பிக்கணும்ன்றார். இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. இப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஆராதனை யார் செய்ய முடியும்? மறுரூப அனுபவம் உள்ளவன் தான் செய்ய முடியும். இருக்கீங்களா? தேவன் விரும்புகிற ஆராதனை யார் செய்ய முடியும்? மறுரூப வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிச்சவன், மறுரூபத்துக்கு தன்னை விட்டு கொடுத்த ஒரு மனுஷனால தான் தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனையை செய்ய முடியும். இப்ப எப்படி சொல்றேன்? மறுரூப அனுபவம் வாழ்க்கை உள்ள மனுஷன், அதை டேஸ்ட் பண்ண மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டான். இப்படி ஒரு பாயிண்ட் வரும்போது அவன் ஆமேன்னு சொல்லுவான். இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம காலண்டர்ல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆப்சண்ட், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை சர்வசாதாரணமா ஞாயிற்றுக்கிழமை ஆப்சன்ட் பண்றோம். கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன், அப்புறம் ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். ஒரே ஃபங்க்ஷன். யோசித்து பாருங்க. நான் தைரியமா சொல்றேன் அப்படின்னா 1992ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். தோதரம், பிப்ரவரி மாதம் 1992ல் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு 2025, கிட்டத்தட்ட 33 வருஷங்கள் முடிஞ்சிட்டு, 34வது வருஷம் ரன்னிங்கு. இந்த 33 வருஷத்துல நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட மிஸ் பண்ணதில்லை. அதனாலதான் நெஞ்ச நிமித்தி பேசுறது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாமடா, பேசுவோம்டா அப்படின்னு. அல்லேலூயாவா? நான் என்ன பிரம்மச்சாரியா?
எனக்கும் கல்யாணம் இருக்கு, ஒரே ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லையா சொல்லுங்க. எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கும் தேவைகள் இருக்கு, எனக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் மாமியார் வீடு இருக்கு, எனக்கும் சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க இருக்காங்க. என் மனைவி வழியிலையும் சொந்த பந்தங்கள் நிறைய இருக்குது. எல்லார் வீட்லையும் ஃபங்க்ஷன் நடக்குது. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது. இந்த 33 வருஷத்துலையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அரணுடைய கட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை. ஓ, நீ எப்படி அவசரோட விட்டாங்க? அல்ல சொல்லுங்க. அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க தான், சோத்துறாங்க. அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க, சொந்தமே அருந்துரும்பாங்க. நீ இப்படி இப்போ கல்யாணத்துக்கு வர மாட்டீங்க, ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டீங்க, சொந்தமே அருந்துரும். நான் சொல்றது, என்னைக்கு இயேசுநாதரை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டனோ அன்னைக்கே என் தொப்புள் கொடி உறவெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த தொப்புள் கொடி கிறிஸ்துவின் குடும்பத்தோட இணைஞ்சிட்டு. ஆமேனா? நீங்களும் இங்கே வந்துருங்க. இங்கே வந்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வைக்க மாட்டிய. நீங்களும் என்ன மாதிரி லூஸ் ஆயிருவீங்க. ஏசு ஏசுன்னு அல்ல இல்லையா? அப்படித்தான் பிரசங்கம் பண்றது. இப்ப அப்ப அவங்க ஒரு சிலர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட அவங்களுக்கே தெரியுது இவர் சொல்றது சரிதான். தோத்துறான். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் தான் பெருசு, ஆலயம் தான் பெருசு. அதை ருசிச்சு பார்த்த ஆளுகளுக்கு மனுஷனா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆப்ஷன் பண்ணணும்னு என்ன செய்யாது, தோணாது. இருக்கீங்களா? அதனாலதான் சொல்றாரு, மறுரூப அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க புத்தியுள்ள ஆராதனை செய்வீங்க, தேவன் விரும்புகிற ஆராதனை செய்வீங்க, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியா நீங்க சமர்ப்பிப்பீங்க. உங்களுக்கு நேரம் பெருசா தெரியாது. அதான் முன்னாடியே சொன்னல, மருவ மலைக்கு பேதுரு போன உடனே அவனுக்கு வேற எதுவுமே பெருசா தெரியல. பாருங்க, இங்கேயே இருந்துடலாம், வீடு வேணாம், சொந்த பந்தம் வேணாம், மனைவி உள்ள இருக்கட்டும், கீழே இறங்கி போவேணா, எதுவும் வேணாம். ஏங்க தண்ணி கூட கிடைக்காது, பரவாயில்ல. ஒருவேளை இங்கே இருந்தா ஒண்ணும் இல்லாம செத்தே பரவாயில்ல, அவர் பிரசன்னத்திலே இருந்து செத்தாலும் பரவாயில்ல. அதான் மறுரூபம். ஒரு கோணத்துல சொன்னா பைத்தியம். என்ன பேச்ச காணோம். ஒரு 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 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்முடைய சோத்திரம் என்னது, பெந்தகோஸ்தே மார்க்கத்தை இது ஒரு சரியான பைத்தியக்கார கும்பல் தான் உலகம் சொல்லும். இயேசு பைத்தியங்கும், வசன பைத்தியங்கும், வேத பைத்தியங்கும். அது உண்மை. ஆனா இன்னைக்கு சொல்ல முடியல. அவங்களே இப்போ உஷாராயிட்டாங்க. அத்தாடி இதை இயேசு பைத்தியம் சொல்லக்கூடாதோ, இது காசு பைத்தியம் அப்படின்னு அவங்களே யோசிக்கிறாங்க. இந்த அவங்களுக்கே தெரியுது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சிலர் நம்மளை பார்த்து சொல்றாங்களா இல்லையா, எக்கா என்னக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது இங்க சுத்திட்டு இருக்கிறியா, கல்யாண வீட்டுல சர்ச்சுக்கு போலையா நீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. பாருங்க, முழிக்கிறத பாரு ஒரு சைஸா. சொந்தக்காரங்க நம்மகிட்ட கேட்கறாங்க, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்திருக்கிய, இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள போனோம். இன்னொன்னு ஒரு வேடிக்கை சொல்லவா, பத்திரிக்கை வச்சவனே சொல்லுவான். ஏதோ ஒரு சொந்தக்காரன் சொன்னா பரவாயில்ல, ஃபங்க்ஷன் வச்சவன், நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சவனே அந்த மச்சானே சொல்லுவான், மச்சான் என்ன அக்காளை கூப்பிட்டு குடும்பமா இங்க வந்திருக்கிய, சாப்பிட்டு போலாம்னா. அப்புறம் ஏன் பத்திரிக்கை வச்ச அப்படின்னு கேட்டா, வச்சேன் தான், எனக்கு தெரியாதா அவங்கள பத்தி, நீங்க சர்ச்சுக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைச்சேன், நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு சாயங்காலம் போல வருவீங்க அப்படி நினைச்சுதான் பத்திரிக்கை வச்சேன். இப்படி நீங்க கட்டடிச்சுட்டு கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நான் நினைக்கலாமா. ஆனா நம்ம ஆளுக்கு தான் டேஸ் 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 எதுவும் கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிரியாணியை தின்னுட்டு வரும். பேசுறது புரியாத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு காலத்துல நம்முடைய பிதாக்கள் அப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் இயேசு பைத்தியம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. தோத்துறான். நம்ம சிலுவைக்கு, சிலுவையின் உபதேசத்துக்கு, இயேசுவுக்கு பைத்தியம்தான். இங்க பேதுரு பேசுறது பைத்தியம் மாதிரி தான் இருக்கு. இங்கே உமக்கு ஒரு கூடாரம், இங்கே மோசேக்கு ஒரு கூடாரம், இங்கே எலியாவுக்கு ஒரு கூடாரம். கூடாரம் என்னத்துக்குடா இங்க? அவன் சொல்றான் பாருங்க. தோத்துறான். நீங்க 3 பேர் இங்கே இருங்க, நாங்களும் இங்கே இருந்துடுறோம். தோத்துறோம். அதான் மறுரூபம். ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் ஆலயத்துக்கு வந்து ஆலயத்திலிருந்து போகிறதுக்கு மனசே இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, தூக்குவாளியில சோத்து எடுத்துட்டு சர்ச்சுக்கு போன ஆளு இருந்தாங்க, ஏசரத்தஞ்சயம். அதுக்காக என்ன ரொம்ப வயசான ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. இல்லையா சொல்லுங்க. நான் வாலிபனா இருந்த காலத்துல அப்படித்தான் சர்ச்சுக்கு போவோம். எங்க சர்ச்சில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. தோத்திரம்.
சாயங்காலம் ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வருவோம் சர்ச்சுக்கு. 10 மணிக்கு சர்ச்சில் வந்து அந்த ட்ராக்ஸ், அந்த ட்ரம்மு எல்லாத்தையும் அங்கங்கே வச்சு செட்டில் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு பாஸ்டர் விரட்டுவார், போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வருவோம். சனிக்கிழமையே சர்ச்சுக்கு வந்துடுவோம். சர்ச்சுக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது. சர்ச்சுக்கு வந்தவுடனே விளக்கமாறு எடுத்துறதான், கூட்டுறதுக்கு தான் தோத்துறோம். கூட்டுறது, பாய போடுறது, ஜன்னல் முதற்கொண்டு கிளீனாக சுத்தம் பண்ணி வச்சிருப்போம். சபை, ஆலயம். ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் தாவீது சொல்றாரு 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் ஆகமிய கூடாரங்களில் நான் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். இன்னைக்கு மறுரூப வாழ்க்கை சபை தொலைச்சிட்டு, மறுரூபத்தின் அனுபவம் சபைக்கு இல்லை. மறுரூபத்தின் அந்த அனுபவத்துக்குள்ள இன்னும் சபை வரல. அவரை இன்னும் ஆழமா அதிகமா சபை ருசிக்கல. அதனாலதான் இந்த தடுமாற்றங்கள். நமக்கு ஆலயத்தை விட, ஆண்டவரை விட, வசனத்தை விட பணம் பெருசா போச்சு, வேலை பெருசா போச்சு, மனுஷன் பெருசா போயிட்டான், உறவுகள் பெருசா போயிட்டு, சம்பாத்தியம் பெருசா போயிட்டு, எதிர் வீட்டு ஜன்னல் பெருசா போயிட்டு, காதல் பெருசா போயிட்டு, காதலன் பெருசா போயிட்டான், காதலி பெருசா போச்சு. இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமெனா. இப்படி பல விஷயம் பெருசா போயிட்டு மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம். ஏசரத்தம் செய்வோம், புத்தியுள்ள ஆராதனை செய்வோம், எதையும் ஆண்டவருக்காக சமர்ப்பிப்போம். அதுதான் மறுரூபத்தின் வாழ்க்கை. இன்னைக்கு மறுரூபத்தின் வாழ்க்கையை குறித்து ஒரு 3 விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. வேற எங்கேயும் போக மாட்டேன், இந்த வசனத்துக்குள்ள எல்லாம் நிற்க போறேன். மறுரூபத்தின் வாழ்க்கை. இங்க பவுல் சொல்றாரு, எது மறுரூபத்தின் வாழ்க்கை? ஒன்று, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத வாழ்க்கை. சொல்லுங்க அந்த வார்த்தைய. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத வாழ்க்கை, அதான் மறுரூபத்தின் வாழ்க்கை. இரண்டாவது, உன்னதமானவரின் சித்தம் செய்கிற வாழ்க்கை. சொல்லுங்க. தேவனுடைய பரிபூரணமும் நன்மையுமான சித்தத்தை மட்டுமே செய்கிற வாழ்க்கை தான் மறுரூபத்தின் வாழ்க்கை. உண்மையான ரட்சிப்பின் வாழ்க்கை, தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை, தேவனுக்குள் மறைந்திருக்கிற வாழ்க்கை. தோத்திரம். தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற வாழ்க்கை, அதான் மறுரூபத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. சும்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றது இல்லை. ரட்சிப்பு எங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. சில நபரெல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்காங்கிற சந்தேகம் கேட்கிறத விட, உங்க மேல தோத்திரம் அபிஷேகம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியோட உங்கள்கிட்ட ரட்சிப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி சந்தேகம் வருது. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசிகள்கிட்ட கூட ரட்சிப்பு அப்படிங்கிறதே காணும். எல்லாம் உலகத்தோட ஒத்து போயிடுச்சு. 3வது விஷயத்தையும் சொல்லிட்டு திரும்ப நான் வர்றேன். முதல்ல, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத வாழ்க்கை. 2வது, உன்னதமானவரின் சித்தம் செய்கிற வாழ்க்கை. 3வது, உள்ளான மனிதனில் புதிதாகிற வாழ்க்கை. சொல்லுங்க. உள்ளான மனிதனில் புதிதாகிற வாழ்க்கை. இந்த 3ஐயும் தான் அந்த ஒரு வசனத்தில் சொல்றார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் என்னவாகுங்கள்? மறுரூபமாகுங்கள். ஏன்னா மறுரூபத்தின் வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. ஹலோ. உலகம் வேற, உன்னதம் வேற. உலகத்தின் வாழ்க்கை வேற, உன்னதத்தின் வாழ்க்கை வேற. ரட்சிப்பின் வாழ்க்கை வேற. இதையும் செஞ்சுக்கலாம், அதையும் செஞ்சுக்கலாம். அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. இல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நேத்து பார்த்தோன்னு நினைக்கிறேன், தன்னைத்தான் வெறுத்து
அந்த 16:24 சொல்லுவார் மத்தேயுல, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஆபிரகாம ஆசீர்வதிக்கணும்னு தேவன் விரும்புறாரு, அவனை பெரிய ஜாதியாக்கணும்னு விரும்புறாரு. அவனுக்கு ஒரு அழைப்பு வருது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள்ல, அதுல 2வது வசனத்துல அவனுடைய ஆசீர்வாதத்தை பத்தி சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை அப்படி சொல்லிட்டு சொன்னவர். ஆமா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆனா முதல் வசனத்தில் என்ன சொல்றாரு? இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை உன் வாழ்க்கையில வரணும்னா நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. ஏன் அதே இடத்துல வச்சு அவன் ஆசீர்வதிக்க கூடாதா? ஒரு செப்பரேஷன். அதுதான் தோத்திரம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சால்வேஷன் தோத்திரம், இட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம், அதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. உலகத்துல தோத்திரம் நாம பாவத்துல அசுத்தங்கள்ல அருவருப்புகள்ல வாழ்ந்த நாட்கள் இருந்துச்சு. ஆண்டவருடைய அன்பு, அவருடைய சிலுவையின் ரத்தம் அவைகளில் நின்று நம்மை கழுவி சுத்திகரித்து புது சிருஷ்டியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றி இருக்கு. அல்லேலூயா. இப்போ அன்றைக்கு நான் உலகத்தில் இருந்தப்போ உலகத்தான போல வாழ்ந்தேன், யோசிச்சேன், சிந்திச்சேன், நடந்தேன். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்ததுக்கு பிறகு புது சிருஷ்டி என்று தானே வேதம் சொல்லுகிறது. மறுரூபத்தின் வாழ்க்கை அதுதானே தோத்திரம். இன்றைக்கு எனக்குள்ள உலகம் இருக்கு. உலகத்துல என்ன பேசுறாங்களோ அதே மாதிரியே பேசுறேன், உலகத்துல எப்படி நடக்கிறார்களோ அதே மாதிரியே நடக்கிறேன். ஆமா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே எனக்குள்ளேயும் இருக்குது. அப்படின்னா அப்போ நான் பரத்துக்குரியவன், பரலோகத்திற்குரியவன், ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லையே. இருக்கிறீங்களா? வேஷம் போடுறோமா தோத்திரம். நான் சொல்லல, பவுல் சொல்றாரு தோத்திரம். வேஷம் போடாத, உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா விசுவாசியா மாறிடுறது. அப்புறம் 6 நாளும் விஷ ஊசியா மாறிடுறது. தோத்திரம். ஆண்டவரை குத்துற ஊசி, அவர் இருதயத்தை காயப்படுத்துற ஊசி, அவரையே வேதனைப்படுத்துற, புண்படுத்துற, அவரை அழ வைக்கிற தோத்திரம் ஊசியா மாறிடுறது 6 நாளும். ஞாயிற்றுக்கிழமைட்டா ஐயோ மை முழுவில்லதோடு ஆராதிப்பேன், முழுவெளதோடு அன்பு கூறுவேன். கோமளி ஏமாத்துற நீ தோத்துறேன். நீ கோமாளியா இருக்கலாம், நான் ஏமாளியா இருக்க வாய்ப்பே இல்லை தோத்துறேன். வேஷம். பைபிள்ல ஒரு 2-3 பேரை சொல்றேன், வேஷம் போட்ட ஆட்கள் தோத்துறேன். ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் யாக்கோபு என்ன போடுறாரா? வேஷம் போடுறாரு தோத்திரம். இல்ல வசனம் தெரியுங்கிற நம்பிக்கையில் நான் பாட்டுக்க பேசிட்டு இருக்கேன். பேசலாமா? அந்த நம்பிக்கையில பேசலாம் இல்லையா? சரி. ஆதியாகமம் 27ல யாக்கோபு என்ன செய்றாரு? மனம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை பெற, ஆமா, ஒரு வேஷம். அவன் மனம் விரும்புற ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். அங்க நம்ம முதல் வசனத்திலிருந்து படிச்சோம்னா, அவன் முதிர் வயது உள்ளவரா இருக்கிறாரு. யாரு? ஈசாக்கு. தன்னுடைய குமாரன் ஏசாவை அழைச்சு, நீ காட்டுக்கு போ, உன் ஆயுதங்களை எடுத்துட்டு போ தோத்திரம், அங்க போய் வேட்டையாடிட்டு வந்து எனக்கு பிரியமான பதார்த்தங்களை நீ சமைச்சு கொடு, நான் மரணம் அடைகிறதுக்கு முன்னால அதை சாப்பிட்டுட்டு தோத்திரம் கொட்டாவி விட்டுட்டு. ஆமா, ஒரு ஆள் பெருசா கொட்டாவி விட்டதை பார்த்துட்டேன். அல்லையா சொல்லுங்க. ஆமா, பயந்துட்டேன் நான். நாமே ஸ்தோத்திரம், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு ஈசாக்கு சொல்றார். இதை ரெபேக்காள் அம்மா கேட்கிறா. அவளுக்கு யாக்கோபு மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி தோத்திரம். ஆனாலும் அவன் ஏசா கிளம்பிட்டான் தோத்திரம். இப்ப யாக்கோபை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்க அப்பா உங்க அண்ணன் கிட்ட சொன்னாரா, அவர் வாட்டுக்கு அம்புட்டு ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்துட போறாரு, உனக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும். ஆனாலும் நீ போய் தோத்துறான். ஆமா, 2 வெள்ளாட்டு குட்டிகள் என்ன செய்ய கொண்டு வா, ஆட்டு மந்தைக்கு போய். 9ஆம் வசனத்துல சொல்லுது அந்த அம்மா தோத்துறான்.
நான் அதை சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. ஆரம்பத்தில் அவன் பயப்படுறான் தான், அப்பா என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா. தோத்திரம். ஏன்னா அவரு கொஞ்சம் கண்கள் இருள் அடைஞ்சிருக்குது, வயது முதிர்ந்தவர், பார்வை கொஞ்சம் மங்கலா இருக்கிறதுனால புருஷனை ஏமாத்திடலாம்னு அது யார் பிளான் பண்றா? ரெபேக்காள் பிளான் பண்றா. நிறைய புருஷனை ஏமாத்துற ரெபேக்காள்கள் இருப்பாக போல தெரியுது, அல்லையா? சொல்லுங்க. ஆமா, இங்க ரெபேக்காள் பிளான் பண்றா. அப்படி அப்போ அவன் சொல்றான், ஐயோ கண்டுபிடிச்சிருவாருமா, பிரச்சனை ஆகி போயிடும். அதெல்லாம் என்ன அவர் சொன்னாலும் அந்த பாவம் பலி சாபம் எல்லாம் என் மேல என்ன செய்யட்டும், வரட்டும், நான் அதுக்கெல்லாம் ஐடியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏசாவுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு போட்டு தோத்துறான். கொஞ்சம் கையில கழுத்துல எல்லாம் அந்த வெள்ளாட்டு தோலெல்லாம் போட்டு தோத்துறான், செட்டப் பண்ணி அனுப்பி விடுறான். ஆமேனா? அப்போ அங்க ஈசாக்கு கிட்ட கொண்டு போய் இவன் நிற்கும் போது தோத்துறான். 21 அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபினுக்கு, என் மகனே, என் குமாரனாகி ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, ஆமா, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகி ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மாம்ச தகப்பனுடைய ஆசீர்வாதம் தனக்கு வரணும், ஒரு ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தகப்பனுடைய சமூகத்தில் போய் வேஷம் போட்டுட்டு நிற்கிறான். அதாவது பதார்த்தம் தான், அதை கொண்டு போய் தன் தகப்பனுக்கு படைக்கிறான். ஆகாரம்தான், இறைச்சி தான், சமைக்கப்பட்டதுதான், அதை கொண்டு போய் தகப்பனுக்கு முன்னால வைக்கிறான். ஆனால் அது தகப்பன் விரும்பியது அல்ல, தகப்பன் ஏசாவினிடத்தில் சொல்லி அனுப்பியது அல்ல. ஈசாக்கு கேட்ட சரியான இறைச்சி அது அல்ல. இறைச்சி தான், சமையல் தான், சாப்பாடு தான், பதார்த்தம் தான். அதுலயும் மனைவி செஞ்சிருக்கிறா, ரொம்ப டேஸ்டா தான் பண்ணியிருக்கிறா. அல்லையா சொல்லுங்க. ஆனா உண்மையா அவனுடைய உள்ளம் விரும்பி ஏசா கிட்ட சொல்லி அனுப்பிச்சார் பாருங்க, அந்த இறைச்சி அந்த பதார்த்தம் அல்ல. ஏன் இவர் அங்கங்க சுத்துறாரு? இங்க வருவோம். அல்லையா சொல்லுங்க. அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு அவன் தகப்பனுடைய சமூகத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி நாமளும் நம்ம தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு தான் வாரம் தேவ சமூகத்தில் வந்து நிக்கிறோம். பாட்டு தான் பாடுறோம் தான். அல்லையா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் தான், அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் தான், பாட்டு பாடுறோம் தான். F major, E minor, G minor, 4/4 beat, 2/4 beat, 6/8 அப்படிலாம் விதவிதமா பாடுறோம், கிளப்புறோம். எல்லாம் சரிதான். ஆனா தேவன் தகப்பன் எதிர்பார்த்த ஏசாவாகவே அங்க வந்து நிக்கிறோமா, இல்ல வேஷம் போட்டுட்டு ஏசா மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க வந்து நிக்கிறோமாங்கிறதா இப்ப கேள்வி. யுவரானர் இருக்கிறீங்களா? பைபிள் அந்த மார்க்ல 7ஆம் அதிகாரம் தோத்திரம் 6ஆம் வசனமா 7-8 வசனங்கள்லாம் படிச்சோம்னா, போதித்து வீணா எனக்கு, அதுக்கு முந்தின வசனம் படிங்க, அதுக்கு முந்தின வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ. பாட்டெல்லாம் அழகா பாடுறாங்க, என்னமா பாடுறாங்க ஆத்தாடி. சில சமயம் நம்ம பாடுற பாட்டு என்னது, அதை ரிலீஸ் பண்ணவர் கூட தோத்து போயிடுவார். அந்த மாதிரிலாம் பாடுவோம், அப்படிப்பட்ட குரல் வளத்தோட பாடுவோம்,
மியூசிக்கோட பாடுவோம், அழகா பாடுவோம், எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா என் இருதயம் தோத்துறேன். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. தேவன் எதை பார்க்கிறாரு? மனுஷன் தான் முகத்தை பார்க்கிறான். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். உன் சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். தோத்துறான். பார்க்கிறதுக்கு ஓகே, ஆனா உன் உள்ளத்துல தூரமாய் என்னை விட்டு விலகி நிற்கிறாயே. இன்றைக்கு ஒரு பாட்டு பாடுனா ஆண்டவரை மயக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடிக்கடி நான் இப்படி சொல்லுவேன், உபவாசம் என்பது தேவனை வளைப்பது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உபவாசங்கிறது நம்மளை வளைக்கிறது. உபவாசம் நம்மளை வளைக்கிறது. தேவனெல்லாம் என்ன செய்யாது? வளைக்காது. நம்மளை மாதிரி பல தலைமுறைகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பார்த்துருக்கிறாரு. நாமளே சொல்றது இல்லையா? சில நபர்களை பார்த்து, நம்ம பெத்த பிள்ளைகளை பார்த்து, ஒன்னு எனக்கு தெரியாதாடா, நடிக்கிற நீ. ஆமேனா? பெத்த பிள்ளைய பலமுறை சொல்றது இல்ல? நீ எப்படி பேசுவ, எந்த நேரத்தில் என்ன சொல்லுவ, எதை போட்டா மேட்ரு நடக்கும் அப்படின்னு நீ சொத்துற நடிப்ப. இப்ப கூட சாயங்காலம் வரும்போது சொல்லிட்டு வந்தேன். அல்ல சொல்லுங்க, அப்படி நீ பெத்தனவருக்கு ஞாபகம் வருது. நாம நம்ம பிள்ளைய நடிக்கிறத கண்டுபிடிச்சிருவோங்கும் போது சர்வ வல்லவர் நம்மள நடிப்ப கண்டுபிடிக்க மாட்டாரு. ஆராதனை இல்ல, ஆராதனை மாதிரி தோத்துறான். ஒண்ணும் இல்ல, தோத்துறான். விழுந்த மாதிரி அவர் எந்திரிச்சிட்டாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமேனா? சோத்துறான். மருவத்துக்குள்ள போயிட்டாரான்னு தெரியல, கவனிங்க. ஆராதனை இல்ல, ஆராதனை மாதிரி. இப்ப சில பாட்டுகள் எல்லாம் பாஸ்டர் ஆரம்பிச்சிருவாரு, ஆனா நம்ம மனசு சொல்லும், ஐயோ இந்த பாட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லையே. தோத்துறேன். நான் அடிக்கடி இதை உதாரணத்தை சொல்லுவேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. பாஸ்டர் ஆரம்பிச்சிருவாரு. வேற வழி இல்லை, நம்ம பாடித்தான் ஆகணும். வேற வழி இல்லை, நம்ம பாடித்தான் ஆகணும். ஆனா நம்ம உள் மனசு சொல்லும், புழுகண்டி புழுகண்டி, ஓ ஆசையெல்லாம் ஏசுவா. இப்போ கூட எம்பிட்டு ஆசையை வச்சுக்கிட்டு நீ சர்ச்சில் உட்காந்துருக்கிற. தோத்திரம், நீ பாட்டு இப்படி பாடுறியே, உனக்கே ஓவரா தரல அப்படின்னு உள் மனசு சொல்லும். ஆனால் அந்த மனசுக்கு நம்ம கட்டளை கொடுப்போம், அமைதியாரு, மிஞ்சி வராது. அல்ல சொல்லுங்க அப்பா. பாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நான் பாடித்தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனா நான் பாஸ்டரை விட சூப்பரா பாடுவேன். ஆமேனா? நிறைய பாட்டு அப்படித்தான் பாடுறோம். பாட்டுக்கும் லைஃபுக்கும் சம்பந்தம் இருக்காது. வேஷமான ஆராதனைகள். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கணுங்கிறதுக்காக தோத்துறோம். ஆலயத்துக்கு வர்றது இல்ல, பாட்டு பாடுறது இல்ல. ஈசாக்குங்கிற தகப்பன் இருளடைந்த கண்கள் உடையவராயிருந்தாரு. நாம் ஆராதிக்கிற தகப்பன் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர். அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இருதயத்தில் உண்மை இல்லை, இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை, இருதயத்தில் உண்மையான அர்ப்பணிப்பு இல்லை. ஆனா பாடுறோம், ஆனா ஆராதிக்கிறோம். திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தோத்துறோம். சனிக்கிழமை வரைக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யறோம், நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசுறோம். இந்த சரீரத்தை, இந்த சிந்தனையை, இந்த எண்ணங்களை எதற்கோ நம்ம பயன்படுத்துறோம். உலகத்துக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் பயன்படுத்துறோம். கோவப்படுறோம், பொறாமப்படுறோம், எரிச்சல் படுறோம், தோத்துறோம், மாம்ச சுபாவங்களை பிரதிபலிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். சிலர் ஈஸியா கெட்ட வார்த்தை பேசுறோம், சிலர் ஈஸியா பொய் சொல்றோம். இதே நாவ சபிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம், மனுஷங்களுக்கு விரோதமா பயன்படுத்துறோம், டென்ஷனா பேசுறோம், மனைவியை சபிக்கிறோம், கணவனுக்கு விரோதமா பேசுறோம், மாமியாருக்கு விரோதமா பேசுறோம். ஒருத்தங்களை மன்னிக்கிற நம்மளால முடியல, நாவிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை அதே நாவை வச்சு ஆண்டவரை நேசிக்கிறோம்னு பாடுறோம். இன்னைக்கு அப்படித்தான் ஆராதனைகள் மாறி போயிடுச்சு. நான் மனசு விட்டு சொல்றேன், இன்னைக்கு ஊழியங்கள்ல தோத்திரம். ஏன்
பலிபீடங்கள்ல நின்று ஊழியம் செய்கிறவர்கள் அடக்கம் நான் சொல்லுகிறேன், சர்வ சாதாரணமா இத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிளேஸா மாத்திட்டாங்க. அபிஷேகமே இல்லாம ஆராதனை நடத்தப்படுது. இன்னைக்கு அர்ப்பணிப்பு இல்லாம பிரசங்கங்கள் நடக்குது. இன்னைக்கு மைக்கு கிடைச்சா போதும், மேடை கிடைச்சா போதும், என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம். எந்த ஒரு ஜபமும் இல்லாமல், பிரிப்பரேஷன் இல்லாமல், ஆயத்தம் இல்லாமல் இன்னைக்கு பலிபீடங்களை தங்களுடைய சுயத்தை காட்டுவதற்கு, தங்களுடைய திறமைகளை காட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற நபர்கள் பெருகிட்டாங்க. பயபக்தியும் பரிசுத்தமும் பிரதிஷ்டையும் அர்ப்பணிப்பும் இன்றைக்கு மங்கி போயிடுச்சு. துணிகரங்கள் பெருகிடுச்சு, துணிகரங்கள் பெருகிடுச்சு. அன்னைக்கு நாங்க ஒரு காணிக்க பாட்டு ஞாயிற்றுக்கிழமை பாடணும்னா சனிக்கிழமை உபவாசம் போடணும். எங்களை அப்படி வளர்த்தாங்க. நாளைக்கு நீ பலிபீடத்தில் நின்று பாட போற, இன்னைக்கு நல்ல உபவாசம் போட்டு ஜோம் பண்ணு அப்படிம்பா. ஒத்த பாட்டுக்கு உபவாசமா அப்படிலாம் யோசிப்போம். ஆனா அப்படி எங்களை வளர்த்ததுனால பலிபீடம் என்பது அவ்வளவு பயபக்திக்குரியதுங்கிற பய உணர்வை எங்களுக்கு தந்தது. ஈஸியா அதுல கால வச்சிட முடியாதுங்கிற எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்தது. சின்ன சின்ன விஷயத்தையும் கர்த்தர் கவனிக்கிறாரு. கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கணும், பயத்தோட அதை செய்யணும், நடுக்கத்தோட அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அது எங்களுக்குள்ள வளர்த்தது. இருக்கீங்களா? இன்னைக்கு திறமை இருந்தா போதும், எனக்கு பாட தெரிஞ்சா போதும், நான் பாட்டுக்கு பாடுவேன், நான் பாட்டுக்கு ஆடுவேன், அப்புறம் ஓடுவேன். நான் சொல்றது புரியுதா? வித்தியாசங்கள் இன்னைக்கு பெரிய போச்சு. இது பெர்ஃபார்மன்ஸ் மேடையா மாறி போச்சு இன்னைக்கு பலிபீடங்கள். நோ, அந்நிய அக்கினிய 2 பேரும் கொண்டு வந்தானா தோதரான். அவர்கள் 2 பேரையும் கர்த்தர் அடித்தார்னு பைபிள் சொல்லுது. ஆரோனுடைய 2 குமாரர்கள். அப்படிப்பட்ட பட்சிக்கிற அக்கினி போன்றவர் நம்முடைய கர்த்தர். இது மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நிமிட துளிகள். நம்முடைய ஆண்டவர் பாசத்துக்குரியவர் தான், நேசமானவர் தான், இரக்கமானவர் தான். ஆனால் அதே சமயத்தில் அவர் பயபக்திக்குரியவர், பட்சிக்கிற அக்கினியானவர். அவர் நம்முடைய மேலோட்டத்தை பார்த்து நம்மளை தோத்திரம் ஆசீர்வதிக்கிறவரோ அதுல மயங்கி போகிறவரோ அல்ல. நம்முடைய உண்மையை அவர் பார்க்க விரும்புறாரு, நம்மளை நேசிக்கிறார். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. நம்ம பாவியா இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறார், நம்ம தவறோட வந்தாலும் நம்மளை நேசிக்கிறார், கட்டி அணைப்பார், முத்தம் விடுவார். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நேசத்தையும் நான் தொடர்ந்து தோத்துறோம் மிஸ்யூஸ் பண்ணலாமா? என்ன அவரை தொடர்ந்து நான் காயப்படுத்தலாமா? இருக்கிறீங்களா? இப்ப நம்ம ஒரு பிள்ளைய பெத்துட்டோம், சில சமயத்துல நம்ம பிள்ளைய பார்த்தே சொல்லுவோம், நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் உனக்கெல்லாம் சோறே போடக்கூடாது, உனக்கெல்லாம் அதையும் இதையும் வாங்கியே கொடுக்கக்கூடாது, நீ அவ்வளவு என்ன காயப்படுத்துற, அவ்வளவு எங்களை வேதனைப்படுத்துற. ஆனா என்ன பண்றது, உன்னை பெத்து தொலைச்சிட்டோமே. இது நம்ம கேஷுவலா பேசுற ஒரு வார்த்தை. பெற்றோர்கள் இத கூட நம்ம கேஷுவலா பேசுவான், உள்ளம் குமுறும். நம்ம பிள்ளைய செய்யற கிரியைகளை பார்த்துட்டு உள்ளம் அவ்வளவு வேதனைப்படும். முடிஞ்சா சத்தம் போட்ட அழனும் போல இருக்கும். அந்த மாதிரி சேட்டைகள் பண்ணும், பேரை கெடுக்கும். ஆனாலும் பெற்றுட்டோமேங்கிற காரணத்துக்காக செய்யறோம். மறுநாள் வந்து நின்னாலும் செய்வோம். சொல்லுங்க. ஆனா அந்த மனவேதனை, அந்த ரணம், அந்த காயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருப்பாரு. நேத்து வந்துச்சு சொல்லிட்டு அது கேட்கறத செஞ்சோம், திரும்ப திரும்ப செய்யறோம். ஆனாலும் தன் தவற உணர்ந்து அதை மாத்திக்கணும், தகப்பனையும் தாயும் சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணம் சுத்தமா அவனுக்கு அவளுக்கு இன்னும் வரலையே அப்படிங்கிற ஒரு உள் வேதனை நமக்குள்ள இருக்குமா இல்லையா? இன்னைக்கு சர்வவல்லவர் அந்த நிலையில தான் இருக்கிறாரு. அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் நாம இன்றைக்கு நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிற சுயநலவாதிகளா இருக்கிறோம். சபைக்குள்ள சுயநலவாதிகள். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிப்பார் அப்படின்னா நாளைக்கும் பாவம் செய்யறதுக்கா, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கா? இல்லையே தோதரம், இல்லையே தோதரம். உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் வந்து உங்களை பாடுறேன், நான் வந்து உங்களை ஆராதிக்கிறேன்,
திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என் விருப்பம், என் நினப்பு, அதன்படி தான் நான் இருப்பேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உமக்கு நான் வரணும் அவ்வளோதானே, நான் வந்து 2 பாட்டு பாடணும் அவ்வளோதானே, வந்துட்டு போகிறேன், பாடிட்டு போகிறேன் அப்படின்னா இதை தேவன் எதிர்பார்க்கல. இந்த ஆராதனையை தேவன் விரும்பல. அது அவரை காயப்படுத்துகிற, அவரை புண்படுத்துகிற ஆராதனை. இவர்கள் எனக்கு வீணான ஆராதனை செய்கிறார்கள். இருக்கிறீங்களா? ஆமேனா? ஒருவேளை எனக்கு மறுரூபங்கிற டாபிக் கொடுக்கலனா நானும் வேற மாதிரி பேசிட்டு போயிருப்பேன். உங்களை உற்சாகப்படுத்திட்டு ஊசி பேத்திட்டு தோத்திரம் நான் போயிருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் இந்த 3 நாள் அவன் வருவான், அவன்கிட்ட இதைத்தான் பேச சொல்லுன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பின்னாடி உட்காந்துட்டார். அல்ல சொல்லுங்க. அப்பா அப்புறம் நான் இதைத்தான் பேசி ஆகணும். இருக்கிறீங்களா? ஆமேனா? இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி பிரசங்கங்களும் உபதேசங்களும் இன்றைக்கு சபைகளில் இருந்து ரொம்ப தூரமாகவும் போயிடுச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், தூக்கி தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஃபயர், டச், பவர், அல்லேலூயா. இப்படியே உசுப்பேத்துற பிரசங்கங்கள் தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. இல்லைன்னு நான் சொல்லல. ஆமேனா? எனக்கு அப்படி பிரசங்கம் பண்ணவும் தெரியும். ஆமேனா? ஆனால் அதே சமயத்தில் தோத்திரம், இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிற நாம கொடுக்கிற தேவனை சந்தோஷிப்பிக்கிறவர்களாக, சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமாங்கிறதா ஆவியானுடைய நிலைப்பாடு. இன்னும் ஏராளமா தர போறாரு, இன்னும் ஏராளமா உங்களை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த போறாரு. இந்த உலகத்தில் உங்களை மிகச்சிறந்த சாட்சிகளா, மிகச்சிறந்த தோத்திரம் மகிமைக்குரிய பாத்திரங்களா நிறுத்த போறாரு. அதனாலதான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை பேசுறாரு. ஆமேனா? பேதுருடைய வாழ்க்கை ஒரு நாணல் தோத்திரம். பேதுருனாலே நாணல் தோத்திரம், அசைகிற ஒரு வாழ்க்கையா தான் இருந்துச்சு தோத்திரம். சீமோன் அசைகிறவனா தான் அவன் இருந்தான். ஒரு ஸ்டெபிலிட்டி அவனுக்கு கிடையாது. நேத்து கூட அதை பார்த்தோம். 4 வசனத்துக்கு முன்னால பிதாவோட ரெவலேஷன், 4 வசனத்துக்கு பின்னால பேயினுடைய சாத்தானுடைய ரெவலேஷன் அவனுக்கு. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பேதுருவை தான் மறுரூபமலைக்கு கூட்டு போறாரு. ஏன்? அவனுடைய ஃபியூச்சர் அவனுக்கு தெரியாது, அவனுடைய ஃபியூச்சர் தேதி சர்வ வல்லவருக்கு தெரியும். இந்த பேதுரு தான் நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால நிக்க போறான். இவனுடைய ஒரு பிரசங்கம் 3000 பேர் அசைக்க போகுது. இன்னொரு பிரசங்கம் 5000 பேர் அசைக்க போகுது. திமிர்வாதக்காரனை எழுப்ப போறான், மரித்த தபித்தாளை எழுப்ப போறான். பட்டணங்கள் எல்லாம் இவன் மூலம் கர்த்தர் பக்கம் திரும்ப போகுது. ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு, அறுவடைக்கு காரணமான ஒருத்தனா இந்த பேதுருவை நான் நிறுத்த போறேன். ஆகையினால் அந்த பேதுருக்கு ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கை தேவை. அவன் மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள வரணும். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் என்னுடைய ஆராதனையில உண்மையை பார்க்க விரும்புறார், என் ஜெபத்துல உண்மையை பார்க்க விரும்புறாரு. நான் அடிக்கடி இப்படி கூட சொல்லுவேன், ஒரு ஜெப மனிதனின் ஜெபத்தை வைத்து பதில் தருகிறவர் அல்ல தேவன், ஜெபிக்கிற மனிதனை வைத்து பதில் தருகிறவர் தேவன். புரியுற மாதிரி சொல்லிட்டேன் நான் தெரியல. நான் பண்ற ஜெபம் அது எப்படி இலக்கண நயத்தோடு இருக்கிறதா, சவுண்டா இருக்கா, வால்யூம் ஜாஸ்தியா இருக்கா, அப்படியே அடுக்கிய மொழியோட நான் ஜெபிக்கிறேனா? தோத்திரம், வெரி குட், சூப்பர், கிளப்புற, பாயிண்ட் பை பாயிண்டா பிச்சு உதற. நான் உன் ஜபத்தில் நடுங்கிட்டேன், நீ போடுற சத்தத்தில் நானே பயந்துட்டேன், தயவு செஞ்சு நின்னா வச்சுக்கோ நீ ஆசீர்வாதத்தை அப்படின்னு மூட்டையை கொண்டு வந்து தலையில கொடுத்துட்டு போறவரு இல்லைங்கோ. அல்லையிலே சொல்லுங்க. அதனாலதான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் தேவன் என்ன செய்தாரு? அதுல முதல்ல ஆபேலத்தான் அங்கீகரிக்கிறார், அதுக்கு பிறகுதான் அவன் காணிக்கைய சொல்லுங்க. சொல்ல போனா ஆபேல் காணிக்கையை விட தோத்திரம் அங்க காயின் காணிக்கை நம்ம பெருசா நமக்கு தெரியுது. ஆனா காயின கத்தர் அங்கீகரிக்காதனால அவன் காணிக்கைய கத்தர் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. முதல்ல என்னத்தான் அங்கீகரிக்கணும்? என் பாட்டு, என் டிராமா, என் நடிப்பு, என் வேஷம், இதெல்லாம் அட வேஷக்காரா, நடிகர் திலகமா இருக்கியடா நீ, அல்ல சொல்லுங்க. அப்போ யாரை ஏமாத்தலான்னு பாக்குற அப்படின்னு சொல்லுவாரு. இருக்கீங்களா? மறுரூபத்தின் வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது.
அது உலகத்தை எதிர்த்து தான் நிற்கும். அது உலகத்தோட ஒத்து போகாது. ஹலோ, அல்லேலூயாவா? 30 வருஷம் சபையில் இருக்க ஒரு குடும்பம் வந்ததே புள்ளை இல்லைன்னு தான் வந்திருக்கும். இப்ப புள்ள பிறந்துட்டு, ஜவங்காட்டு புள்ள பிறந்துட்டு, கத்தர் புள்ளைய கொடுத்துட்டாரு. அதனால ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து அந்த குடும்பமே வந்து அப்பா அம்மா ஞானசானம் எடுத்து, அப்புறம் அந்த புள்ளை சண்டே ஸ்கூல்ல வளர்ந்து, அந்த பிள்ளையும் வாலிப பிள்ளை ஆகி, அதுவும் ஒப்பு கொடுத்து ஞானசானம் எடுத்து 30 வருஷம் சூப்பரா கத்தரை ஆராதிச்ச குடும்பம். இப்போ அந்த பிள்ளை அல்ல பிள்ளையோ பையனோ தோத்திரம் கல்யாண ஸ்டேஜ்னு வரும்போது எசரத்தஞ்சயம் எதிர்த்த வீட்டில் பார்த்துச்சோ, பக்கத்து வீட்டில் பார்த்துச்சோ, படிக்கிற இடத்துல பார்த்துச்சோ தெரியல, சத்தியத்திற்கு எதிராக உபதேசத்திற்கு எதிராக உலகத்துக்கு இசைஞ்சு போற மாதிரி அது ஒரு காரியத்தை செய்து கண்டிக்கணும், பிள்ளைய மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தணும். அப்படிங்கிறதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது சத்தியம். ஆமேனா? இப்ப கல்யாணம்னு வந்து நிற்கும் போது பிள்ளைய சரி பண்ணி தேவனுடைய சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றதை விட்டுட்டு பாஸ்டர் சரி பண்றதுக்கு வந்துடுறது. பாஸ்டர் நீங்க தான் வந்து பாஸ்டர் முன்னாடி நின்று பாஸ்டர் இதை செய்யணும் பாஸ்டர், ஏன்னா நாங்க 30 வருஷம் விசுவாசி பாஸ்டர். அப்படி எங்கேயுமே பைபிள் இல்லையே. 30 வருஷம் விசுவாசியா இருக்கிறதுனால சத்தியத்திற்கு எதிரான ஒரு காரியத்திற்கு ஒத்து போறதுக்கு அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்நிய நுகத்தில் போய் மண்டையை கொடுக்கும் போது பாஸ்டர் வந்து நிக்கணும்னு விரும்புறதுல எந்த விதத்துல நியாயம் யுவரானர். உடனே கோவம் வந்துருது, பாஸ்டர் மேல கோவம் வந்துருது, சபை மேல கோவம் வந்துருது. நான் 30 வருஷமா போனேன், இப்ப பாஸ்டர் நான் சொல்றதுக்கு இணைஞ்சு வரமாட்டாரு, இந்த கல்யாணத்தை முன்னாடி நடத்தி வைக்க முடியும். எப்படி நடத்த முடியும்? நாளைக்கு நான் எப்படி பலிபீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படி வார்த்தையை சொல்ல முடியும்? இப்படி ஒரு சான்ஸ் வராதான்னு இன்னும் ஒரு 4 குடும்பம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு. உங்க குடும்பத்துக்கு நாங்க வந்து தோத்துறோம் சப்போர்ட் பண்ணோம் சிங் சாங் அப்படின்னா அந்த 4 குடும்பமும் நாளைக்கு கொடியை பிடிச்சிரும். புரியுங்களா உங்களுக்கு? அத புரிஞ்சுக்கிறதே இல்லை. நிக்கல வைக்கலன்னா அவங்களோட சர்ச்சை வேணாம் அப்படின்ட்டு சர்ச்சை விட்டே போயிடுறது. எத்தனை குடும்பம் 30 வருஷமா 25 வருஷமா சபையில் இருந்த குடும்பம் இந்த உலக காரியம் வரும்போது அதுக்கு பாஸ்டர் ஒத்து வரலன்னு சபையை விட்டு போயிருது. அப்போ மும்பிட்டு காலம் பிரசங்கம் பண்ண நாங்க பிரசங்கத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு உலகத்தோட ஒத்து போற உங்களோட நாங்க ஒத்து வந்துடணுமா? ஆனா நீங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது உலக காரியம், அதை தூக்கி போட்டுட்டு கத்தருக்காக நிக்கணும் அப்படிங்கிற இடத்திற்கு வர மாட்டீங்களா? குழப்பற மாதிரி இருக்கோ? நீங்க ரொம்ப ஃபீலிங்கா கேட்கறத பார்த்தா தோத்துறா ரொம்ப பாதிப்பா இருக்கும் போலே. அலையில சொல்லுங்க. இப்படித்தான் ஒரு விஷயமும் உலகத்துக்கு ஒத்து போறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. என் ஜனங்களோட ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். எண்ணாகம் 23:9 அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். அப்போஸ்தலர் 2:41 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் எழுதி வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். உலகத்தோட ஒத்து வாழ்வது அல்ல மறுரூபத்தின் வாழ்க்கை. அல்லேலூயாவா? இன்னைக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை இந்த இளந்தலைமுறை தான். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் தோத்திரம், பெற்று வளர்த்த சொத்திரம் பெற்றவங்களை நடு ரோட்டில் நிக்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு ஒரு நாள் நீ வராது. உன் வாழ்க்கையில சிறந்ததை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் மறப்பு அல்லேலூயாவா? அதாவது இவங்களா செலக்ட் பண்ணிக்கிடுவாங்களா? நான் செலக்ட் பண்றேன், நீ சன்லி கண்ட்ரோலா பேசுறா இல்ல சொல்ல.
இப்போ நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். உன்னை படைச்ச ஆண்டவர் உனக்கு உலகத்தையே படைச்சு கொடுக்க அவருக்கு தெரியும். உனக்காக ஒரு சூரியனை படைச்சு கொடுக்க தெரியும். உனக்காக காற்றை கொடுக்க தெரியும், தண்ணீரை கொடுக்க தெரியும். உனக்குள்ள ஓடுற மூச்சு காத்த கொடுக்க அவருக்கு தெரியும். உன்னை கொரோனால கூட போட்டு தள்ளாம உசுரோட வச்சிருக்க அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நீ திங்கிற சோற கொடுக்க அவருக்கு, நீ உடுத்துற ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வரும்போது, காலேஜுக்கு போகும்போது வரும்போது உன்னை ஜீவனோட சுகத்தோட பாதுகாத்து கொண்டு வந்து வீட்டில் சேர்க்க அவருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா ஒரு பையனை மட்டும் உனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு, ஒரு பொண்ணை மட்டும் உனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது ஏசப்பா. சூரியனே கொடுத்துருவீங்க, சந்திரனே கொடுத்துருவீங்க, சுவாசத்தை கொடுத்துருவீங்க, காற்றை கொடுத்துருவீங்க, தண்ணியை கொடுத்துருவீங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த பொண்ணை மட்டும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விவரம் இல்லை. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா உன்னே உசுரோட வைக்கணும்னு கேட்குறேன். என்ன பேச்ச காணா? உசுரை கொடுத்தவரு எடுக்கும் செய்வார்ல. வேணாம் சொல்லிட்டேன். சொல்லுங்க. உனக்காக இவ்வளவு கொடுத்தவர், திரும்ப வர்றேன், தன் சொந்த குமாரனையே கொடுத்தவர். நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலம் என்ன அப்படிங்கறத தான் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறவர். உனக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை தரமாட்டாரா? ஒரு எதிர்காலத்தை தரமாட்டாரா? இந்த உலகம் செய்யற மாதிரியே செய்யணும்னு நினைக்காத. அவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உனக்கு தேவை என்பதை உன் பரமபிதா உன் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பாகவே நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ரோசியை விட சிறந்த ஒரு நபரை அவர் ஏற்கனவே, வசந்தா அல்ல சொல்லுங்க, வினோதா தெரியல, அவனை விட சிறந்த ஒன்ன தேவன் உனக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி, அவசரப்பட்டு ஒரு கோமாளிய, ஒரு பைத்தியத்தை செலக்ட் பண்ணி வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறாத. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். அல்லையா சொல்லுங்க. அப்போ மறுரூபத்துக்குள்ளவா, அப்பா மகிமைக்குள்ளவா, அப்பா ஆளுகைக்குள்ளவா, அவர் பிரசன்னத்துக்குள்ளவா. இரண்டாவது, உன்னதமானவரின் சித்தம் செய்கிற வாழ்க்கை. அதான் மறுரூபத்தின் வாழ்க்கை. ஆமா, நான் அங்க ஒரு 3 பேரை சொல்லுவேன்னு சொன்னேன் வேஷத்துல. தாவீது ஆகீஸ் என்கிற காத்து ராஜாவுக்கு முன்னால வேஷம் போட்டது தோத்திரம். ஆகாப் என்கிறவன் யுத்தத்துக்கு போகும்போது, ராமோத்தில் நடந்த சீரியர்களோடு அந்த யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்தையும் கூட்டிட்டு போறான். ஆனா இவன் வேஷம் மாறி போறான் சோதரான். இப்போ அதெல்லாம் நான் உள்ளே போய் பேசினா டைம் ஆயிரும். அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகணுங்கிறதுனால அந்த ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கிட்டேன். கையை உயர்த்தி ராமேனா சொன்னாரே, சொல்லாமல் போயிட்டாரேங்கிறதுக்காக அதை சொல்லிட்டேன். அல்லையா சொல்லுங்க. வேஷம். நீங்கள் வேணா 1 சாமுவேல் 21 அதிகாரம், 1 சாமுவேல் 27 அதிகாரம், அந்த 2 அதிகாரத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. அந்த 21 அதிகாரத்தில் 12-13 வசனங்களில் தான் தாவீது அந்த ஆகீஸுங்கிற ராஜாவுக்கு முன்னால வேஷம் மாதிரி நிற்பான். இருக்கீங்களா? ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு நிற்பான். எதுக்குன்னா அந்த ராஜாவின் கண்களில் இவனுக்கு என்ன கிடைக்கணுமா? தயவு கிடைக்கணுமா? நீங்க 27 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதே ராஜா கிட்ட தான் தாவீது கிட்டத்தட்ட 600 பேர், அவங்க குடும்பம், தாவீது குடும்பம், அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு போவான். ஆண்டவர் அந்த ஆகீஸ் ராஜாவினுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணி சிக்லாக்குங்கிற ஒரு பட்டணத்தையே தாவீதுக்கு கொடுக்க வைப்பார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ மனுஷங்கள் கண்ணில் தய கிடைக்கணும், யார் கண்ணிலையோ தய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆவிக்குரியவன் வேஷம் போடணுங்கிற அவசியம் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு வேஷம் போடணுங்கிற அவசியம் யாக்கோபுக்கு இல்ல. தோத்திரம். வேஷம் போட்டான் ஆசீர்வாதத்துக்காக யாக்கோபு. இங்க தாவீது மனித கண்கள்ல தய கிடைக்கணுங்கிறதுக்காக வேஷம் போடுறான். அங்க ஆகாப்பை பத்தி நீங்க சோத்திரம் 1 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அந்த சம்பவத்தை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில். ஆமா, அங்க ஆகாப்பு ராஜா வேஷம் போட்டுட்டு யுத்தத்துக்கு போவான். ஏன் அப்படின்னா அந்த யுத்தத்தில் அவன் செத்துருவான்னு மிகாயா என்கிற தீர்க்கதரிசி தேவ மனுஷன் முதல்ல தீர்க்க தரிசனம் சொல்லிடுவான். இஸ்ரவேல் மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளா இருக்கிறதா நான் என்ன செஞ்சேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனாலும் அவனுக்கு மரண பயம் வந்துடும். தோத்திரம். ஐயோ, தீர்க்கதரிசி சொல்லிட்டானே, தேவ மனுஷன் சொல்லிட்டானே, நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வேஷம் மாறி யுத்தத்துக்கு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை வாங்கணுங்கிறதுக்காக, மனுஷ கண்களில் தயவு கிடைக்கணுங்கிறதுக்காக மரண பயங்கள்லாம் வரும்போது வேஷம் போட்டு கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு முன்னால நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்ய போதுமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. இளையகுமாரன் பன்னியோட படுத்து கிடந்தான். தோத்துறான். அப்பா கிட்ட வரும்போது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் 20ஆம் வசனத்தில். அப்படி வரும்போது அவன் அவனாகவே தான் வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. வந்து என்ன சொல்றான்? நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். உண்மை நிலையை வந்து சொல்றான். நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். அங்க அதை மூடி மறைக்கணும்னோ இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் தன்னை என்ன நினைப்பாங்க அப்படின்னு மேக்கப் கிக்கப் பண்ணிக்கிட்டோ வித்தியாசமாகவோ அவன் வந்து நிக்கல. அவன் அவனாகவே வந்து சொல்லுங்க நின்றான். யாரையோ ஒருத்தரை பிரியப்படுத்துறதுக்காக ஆராதனை இல்லை, யாரையோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆலயத்துக்கு வரல. நான் ஆலயத்துக்கு வருவது, நான் ஆராதிப்பது என அழைத்தவரை சந்தோஷிப்பதற்காக. ஆமேனா? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத ஆள் மாதிரியே இருக்கிறது. வசனம் நமக்கு தான் தெரியும், வார்த்தை நமக்கு தான் தெரியும். ஆனா விட்டு கொடுக்கறது இல்லை, ஆனா மனம் திரும்புறது இல்லை, ஆனா அர்ப்பணிக்கிறது இல்லை. நான் போய் அவங்கள்ட்ட ஒப்புரவாகிறதா, நான் சீனியர் தோத்துறேன், நான் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தான் பேசுறாருன்னு தெரியும். ஆனா மனம் திரும்புறதுக்கோ விட்டு கொடுக்கறதுக்கோ அர்ப்பணிக்கிறதுக்கோ ஆயத்தமே இல்லை. திரும்ப திரும்ப பூசி மெழுகிட்டு நல்லா இருக்கிற ஆளு மாதிரியே, சரியா இருக்கிற ஆளு மாதிரியே, பரிசுத்தமா இருக்கிற ஆளு மாதிரியே, பாட்டு பாடுற ஆளு மாதிரியே, உண்மையான விசுவாசி மாதிரியே காட்டிக்கிறது. இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுறது உண்மைன்னா, உங்களை அவர் உணர்த்துறது உண்மைன்னா, உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், உங்கள் தவறுகளை அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. ஒருத்தரை மன்னிக்கணும்னு சொல்றாரா? மன்னிங்க. மன்னிக்காமலே மன்னிச்ச மாதிரி காட்டாதீங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியாமலே கீழ்ப்படிஞ்ச மாதிரி காட்டாதீங்க. தோத்தரன். வேஷம் போடுகிற ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் ஆராதனை நமக்கு வேண்டாம். அல்லேலூயாவா. இரண்டாவது தோத்திரம், உன்னதமானவரின் சித்தம் செய்கிற வாழ்க்கை. அதே வசனத்தில் நம்ம படிச்சோம் இல்லையா? தேவனுக்கு பிரியமும், அந்த வசனத்தை படிங்க, ரோமர் 12:2. தோத்திரம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் செய்வது மறுரூபத்தின் அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. இது இயேசு ரத்தம் ஜெயம். ஆமா, நான் 20 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் பேசி முடிக்கிற விஷயம் இல்லை. தோத்திரம். தேவ சித்தம், இயேசு ரத்தம்.
என் சித்தம் நடக்கணும். அதுக்கு தேவன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், சபை எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், பாஸ்டர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நம்ம வாழ்க்கையில் எது வந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து தான் வரணும். இந்த எண்ணம் நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா தோத்திரம் நம்ம ஜெயிச்சிருவோம். அப்ப தேவனிடத்திலிருந்து வரும்னா அது தேவ சித்தம், அவர் கொடுப்பது. அல்ல சொல்லுங்க. வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், நான் எடுப்பதல்ல தேவன் கொடுப்பது. நான் எடுப்பதல்ல தேவன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு சந்ததியை தருவேன்னு தேவன் தான் சொன்னாரே ஒழிய ஆபிரகாமும் சாராளும் என்ன செய்யல, கேட்கல. கேட்டாங்களா? கேட்கல. 12ஆம் அதிகாரத்தில் அவர் தான் தேடி வந்து தன்னுடைய சித்தத்தை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வெளிப்படுத்துகிறார். நான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு சந்ததியை தரப்போறேன், பூமியின் தூளத்தினையாவும் சந்ததியை பெருக பண்ண போறேன் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அதை கேட்கறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் தோத்திர வித்தியாசமா இருக்கு, விசித்திரமா இருக்கு. 75 வயசு கிழவனை பார்த்து சொல்ற வார்த்தையா அது? 65 வயசு கிழவியை பார்த்து சொல்ற வார்த்தையா அது? இது வரைக்கும் பிள்ளையே பிறக்கல, இதுக்கு பிறகு புள்ள பிறக்கும்ன்றாரு. இருக்கீங்களா? பிறந்துச்சா? வந்துச்சா? தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்ன நமக்கு சொல்லிட்டார்னா நம்முடைய பலன் பலவீனம், நம்முடைய திறமை இல்லாதது அதெல்லாம் ஆண்டவருக்கு மேட்டரே இல்ல. இஸ்மவேல் ஆபிரகாம் சாராளின் சுய சித்தத்தின்படி வந்தவன். ஆனால் ஈசாக்கு தேவனுடைய சித்தத்தின்படி வந்தவன். நம்ம வீட்டுக்குள்ள இஸ்மவேல் இருக்கான், ஈசாக்கு இருக்கான் வச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. எது எங்கே இருந்து வந்தது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நடந்த கல்யாணத்தெல்லாம் விட்டுருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு பிறகு நடக்கிற கல்யாணம் ஏசு ரத்தஞ்சயம் உதாரணத்துக்காக சொல்றேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிலர்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை வாலிப பிள்ளை அவங்களுக்கு நடக்கிற கல்யாணம் தேவன் தந்து நடக்குதா இல்லை நானா எடுத்து நடக்குதா? இருக்கீங்களா? அதே மாதிரி இந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினு, நம்ம வீட்டில் இருக்கிற டூ வீலரு, நம்ம வீட்டில் இருக்கிற காரு, பொருள், பண்டம் பாத்திரம், இது எல்லாமே தேவன் தந்ததா இல்ல மாமனார் தந்ததா? இல்ல சொல்லுங்க. கன்னியாகுமரி அல்ல சொல்லுங்க. தேவன் தந்ததா மாமன் தந்ததா? மாமனார் வீட்டில இருந்து வந்தது. மாமனாரா தந்திருந்தார்னா கூட கர்த்தருக்கு தோத்திரம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அதனால மர்மனே ஐ லவ் யூ மர்மனே, நீங்க ஒன்னும் கேட்காத மர்மனா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இது என் பிள்ளைக்கு வசனத்தின்படி சுதந்திரம் நான் தர்றேன் அப்படின்னு மாமனார் வீட்டில இருந்து வந்திருந்துச்சுன்னா அது வார்த்தையின்படி வந்தது, தேவ சித்தத்தின்படி வந்தது. ஆமென் அல்லேலூயா தோத்திரம். என்ஜாய். ஆனா ஆள் அனுப்பி பேசி ஏத்தி இறக்கி, அல்ல சொல்லுங்க, கொஞ்சம் ஏத்தி பேசுங்க, கொஞ்சம் கூட்டி பேசுங்க, இப்படியெல்லாம் சொல்லி கமிஷன்லாம் கொடுத்து ஏசுரத்தம் செய்யும், சண்டையெல்லாம் போட்டு அந்த பொருள் அந்த வாஷிங் மிஷின் வீட்டுக்குள்ள வந்திருந்துச்சு. ஏசுரத்தம் செய்யும். அது வார்த்தையின்படி வரல, வரதட்சணையா வந்தது. அது வார்த்தையின்படி என்ன செய்யல, அது தேவ சித்தம் இல்ல. இல்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள்னு சொல்றோம், தேவ சித்தத்தின்படி வாழ்றோமா? ஊழியம் செய்யறதா இருக்கட்டும், நாம பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளா இருக்கட்டும், ஒரு ஜாபா இருக்கட்டும்,
மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், என் வாழ்க்கையில எது வந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வரணும். உண்மையான ரட்சிப்பின், உண்மையான மறுரூபத்தின் வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. அல்லேலூயாவா. அவர் சித்தத்தை செய்யறதுக்கு தான் நம்மளை இங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நம்மளை ரட்சிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தேவ சித்தம் என்பது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இல்ல. தோத்திரம். நம்ம சித்தத்துக்கு அவரை திருப்புறோம், நம்ம சித்தத்திற்கு அவரை இழுக்கிறோம், நம்ம விருப்பத்திற்கு அவரை தோத்திரம் தள்ளுகிறோம். இன்னைக்கு அவருடைய சித்தம் செய்கிறவர்கள் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் செய்கிற ஒரு கூட்டத்தை பரலோகம் தேடுது. நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை படிச்சா இயேசுநாதர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே அதில் பிரவேசிப்பார்களே, அல்லாமல் அந்நாளில் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பது. ஹலோ, இந்த பூமியில வாழும்போது கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வாங்களாம்? நான் சொல்லல, அந்த வசனம் சொல்லுது. பிதாவின் சித்தத்தை செஞ்சு இந்த பூமியில வாழ்றவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. இல்லைன்னா அந்நாளில் கர்த்தாவே கர்த்தாவே என்ன தெரியுமா, நான் சர்ச்சுக்கு வந்தேன்ல தோத்திரம், நான் முக்காடு போட்டு மூலையில் உட்காந்துருப்பேன்ல, நான் தான் எல்லா வாரமும் வருவேன்ல, பாட்டெல்லாம் பாடுவேன்ல, அப்பப்போ கொட்டாய் விடுவேன், ஆனாலும் பாடுவேன் தோத்திரம். ஆமா, என்ன உங்களுக்கு தெரியாதா தோத்திரம், நான் ஞானசானம் எடுத்த ஆளு, நான் பரிசுத்தாவியை பெற்ற ஆளு, நான் அபிஷேகம் பெற்ற ஆளு, அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அங்க அவர் இன்னும் அழகா சொல்லுவாரு. நிறைய பேர் அங்க சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால். ஆத்தாடி, இவங்களாம் எக்ஸ்ட்ரீமான ஆட்கள். இந்த டிக்கெட்டுகள்லாம் இருக்கிறாங்க பாரு, இவங்கெல்லாம் ரட்சிப்பு அபிஷேகம் இந்த நிலையெல்லாம் தாண்டு நாட்கள். இவங்க சூப்பர் சீனியர். யாரு? இந்த 3 பாயிண்டும். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் என்ன உரைத்தோம்? தீர்க்க தரிசனம். வசந்தா, யார் அந்த வசந்தா? அல்லேலூயா சொல்லுங்க. ரூத் அப்படிலாம் தீர்க்க தரிசனம் அடிச்சு கிளப்பி இருக்கிற ஆண்டவரே. நான் சபையில எங்க பாஸ்டருக்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறேன். நான் கண்ணை மூடுனா அப்படியே வந்துக்கினே இருக்கும் இயேசுரத்தன் ஜெயம். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களாம். அப்புறம் சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்தினால் ஒரு பிசாசு இல்ல, பிசாசுகளை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பிசாசுகளை துரத்தினோம். அப்படியே ஊர்ல துரத்திருக்கான். அந்த பொம்பளைக்கு இந்த பொம்பளைக்கு, அந்த அம்மாவுக்கு இந்த அண்ணனுக்கு. ஐயோ, வீட்டுகளில் பிசாசை நான் பயங்கரமா என்ன செஞ்சிருக்கேன்? துரத்திருக்கான். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் அநேக, 1-2 அற்புதம் இல்ல. ஐயோ, அதுல என்னென்ன அற்புதமெல்லாம் இருக்கும் சாமி தெரியல. டெட்பாடியை கூட எழுப்பியிருக்கலாம். அல்ல சொல்லுங்க. அற்புதத்தில் அது கூட வருது. டெட்பாடி எழுப்புறத கூட சேர்த்துக்கலாம். மரித்த சடலத்தை கூட நான் எழுப்பியிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஐயோ, இயேசுநாதர் மாதிரி தமாஸ்கார் யாருமே கிடையாது. நம்ம தான் ஜோக் அடிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். அவர் பயங்கரமா ஜோக் அடிப்பாரு. இப்ப அடிப்பார் பாருங்க ஜோக்கு. அது எங்க பரலோகத்தில் அடிக்கிறாருங்க ஜோக்கு. அவர் சொல்றாரு, அப்பொழுது ஒரு காலம். எவ்வளவு கூலா சொல்றாரு பாருங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டேன், நான் அற்புதம் செஞ்சோம், பிசாசை துரத்துன திருக்கு. அப்படியா? அடாடா, பல பிசாசை துரத்திருக்கியா? ஆடாடாடாடா, தெரியலேப்பா. எப்படி 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 தெரியலேப்பா. என்னது தெரியல? அற்புதம் தெரியலையா? நீ யாருன்னே தெரியலேப்பா. எப்படி இருக்கும் பாருங்க. இது எங்க வச்சு சொல்றாரு? இங்க வச்சு சொன்னா கூட ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி பாஸ்டரை வச்சு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி 10 பேரை உபாசம் போட சொல்லி ஜெபம் பண்ணி ஏதாவது பண்ணலாம். இது அங்க சொல்றாரு. தோத்திரம். நீங்க யாருன்னே எனக்கு உண்டு. உனக்கு ஒரு பேர் வேணா நான் வைக்கிறேன்பா. அக்கிரம செய்யக்காரன்பா. நீ என்னை விட்டு ஏன் அம்புட்டு பிசாசை துரத்துனிய? உனக்குள்ள இருக்கிற பிசாசு துரத்த முட்டேப்பா. இல்ல சொல்லுங்க. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு முன்னாடி மேல என்ன சொல்றாரு? என் பிதாவின் சித்தத்தை செய்யணும். நீ பிசாசை துரத்துறது பிரச்சனை இல்ல, நீ தீர்க்க தரிசனம் சொல்றது பிரச்சனை இல்ல, நீ அற்புதங்களை செய்யறது பிரச்சனை இல்ல, ஏன் சித்தத்தை செய்யணும். நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்லுவேன், ஊழியம் கூட அவர் சித்தத்தின்படி செய்யணும். ஆமெனா? நான் பலிபீடத்தில் இருந்து சொல்றேன். ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். நீங்க அனுப்பாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். என்ன அனுப்பாதீங்க.
உமக்கு சித்தமில்லாத பலிபீடம் எனக்கு வேணாம். நான் இதை ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். பலிபீடம் மட்டும் இல்ல, உமக்கு சித்தம் இல்லாத எதுவுமே எனக்கு வேணாம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பணம் எனக்கு கொடுக்குறீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் குறித்து உமக்கு ஒரு சித்தம் நோக்கம் இருந்தா மட்டும் அந்த 10,000 ரூபாய் என் பாக்கெட்டுக்கு வரட்டும். உமக்கு அதுல நோக்கமே இல்லைன்னா அந்த பணமே எனக்கு. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? என்ன அப்படி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பைத்தியக்காரன்னு 4-5 பேர் சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். அதாவது உமக்கு அந்த பணத்தை குறித்து பிளானே இல்லை, அப்புறம் அது என்னத்துக்கு என் பாக்கெட்ல? அல்ல சொல்லுங்க. உமக்கு பிளான் இல்லாத ஒண்ணு என் லைஃபுக்குள்ள, என் பாக்கெட்டுக்குள்ள தரும் தரும் இதை தரும் அதை தரும். அதை குறிச்ச பிளான் சித்தம் உமக்கு இல்லைன்னா அது என்ன உங்களை விட்டு பிரிச்சிரும். இந்த 7:20, 7:21, மத்தேயு 7:22 அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன பிரிச்சிரும், வேணாம். அல்ல சொல்லுங்க. ஒன்னு அது என் குடும்பத்துக்கு தேவையா கொடுங்க, நான் ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கணுமா கொடுங்க. அல்ல சொல்லுங்க. என் மூலம் உடைய ராஜ்யத்தின் பணி நடக்கணுமா கொடுங்க. இல்ல அதை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லடா அப்படின்னா கொடுக்காதீங்க. இதுக்கு அல்லையா வராது. ஆமேனா? ஏசரத்தஞ்சயம் வாங்கி 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 வீங்கி அப்புறம் டமால்னு ஒரு நாள் வெடிச்சு செத்து போயிடும். எதுக்குன்னு கேட்க. அல்லையா சொல்லுங்க. அவர் சித்தம் இல்லாத ஒன்று என் வாழ்க்கையில வரவே கூடாது. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், நீங்கள் காக்கப்படுவீர்கள், நீங்க அப்பாவால நேசிக்கப்படுவீர்கள். அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அப்படி ஒரு ஆசை அவருக்குள்ள இருக்கு. ஆனாலும் டக்குன்னு உஷாராயிக்கிறார். நோ 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 நோ, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. சில விருப்பங்கள் நமக்கு வரலாம், சில காரியங்கள் நம்ம மனுஷங்க தான், சில ஆசைகள் நமக்கு வரலாம், சில எண்ணங்கள் வரலாம். அதை ஜெபத்துல கூட சொல்லிடலாம், அதை ஜெபிக்க கூட செஞ்சிடலாம். ஆனா உஷாரா, ஆண்டவரே ஒருவேளை நான் ஜெபிச்சா கூட என் சித்தமா இருந்துச்சு நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உமக்கு சித்தமா இருக்கிறத மட்டும் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆளை அடுத்த முறை கூப்பிடாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன இல்லை, நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. அல்லேலூயா சொல்லுங்க. மறுரூப மேட்ரை இங்க இருந்து தான் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமெனா? தோத்திரம். உன்னதமானவரின் பரிபூரண சித்தம். அல்லேலூயா. அந்த நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் மனோவா குடும்பம், பெலிஸ்தியர்கள் 40 வருஷம் 20 வருஷம் இஸ்ரேல் மக்களை கொடுமையா ஒடுக்குனாங்களாம். 20 40 குழம்பிட்டனே. தோத்திரம். நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தின் முதல் வசனம். 40 வருஷம். அதுதான் நான் கேட்டேன். தோத்திரம். 40 வருஷம் கொடுமையா அவங்கள ஒடுக்குறாங்க. பெலிஸ்தியர் கையில ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த வேதனைக்குள்ள வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் மனோவா குடும்பம். தேசத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரவேலருக்கு இருந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சு. அதை விட ஒரு ஸ்பெஷல் பிரச்சனையும் அந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அவ மலடியா இருந்தா. மனோவா மனைவி மலடியா. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையும் இருக்கு, எக்ஸ்ட்ரா பிரச்சனையும் இருக்கு. ஆனா அந்த ஸ்திரியை தான் கர்த்தருடைய தூதனானவர் தேடி வர்றாரு. எதுக்கு? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவன் என்ன செய்வான்? 5ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, பெலிஸ்தியர் கையில் இருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பான். அப்ப அதுதான் தேவனுடைய சித்தம். ஏன் சித்தத்தை உன் லைஃப்ல ஒன்ன கொண்டு தேசத்துல நிறைவேற்றுவதற்கு தான் உன் குடும்பத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கிற பிரச்சனையும் உனக்கு இருக்கலாம், எக்ஸ்ட்ரா பிரச்சனையும் உனக்கு இருக்கலாம். ஆனா என் சித்தத்தை நிறைவேற்ற போற பாத்திரம் நீதான். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த ஊர்ல தேசத்துல எத்தனை குடும்பம் இருந்திருக்கும். கர்த்தருடைய தூதன் வேற குடும்பத்தை தேடி போல, பிரச்சனையின் உச்சத்தில் இருந்த, கண்ணீரின் உச்சத்தில் இருந்த இந்த குடும்பத்தை தான் தேடி வர்றாரு.
இவ்வளவு நாள் குழந்தை இல்லை, இவ்வளவு நாள் பிள்ளை இல்லை, எவ்வளவு நாள் அழுதுருப்பா, எவ்வளவு காலம் கலங்கிருப்பா, அவளை மலடி மலடின்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. தாமதிக்குதே, எனக்கு மட்டும் நடக்கலையே, எனக்கு மட்டும் நடக்கலையே. நோ, என் சித்தம் உன் லைஃப்ல வரணும்னா, என் சித்தத்தின் பாத்திரமா நீ இருந்தா, உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனையை நினைச்சு, உன்னை காயப்படுத்துற ஜனத்தை நினைச்சு நீ ஒரு நாளும் கலங்க தேவையில்லை. ஏன்னா உன்னை கலங்க பண்ணுகிற கூட்டம், உன்னை வருத்தப்படுத்துற கூட்டம் ஒட்டுமொத்த தேசத்துக்கு உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வாதமா நிறுத்த போறேன். மற்ற குடும்பத்துல இல்ல இருக்கிறது, உன் குடும்பத்துல இல்ல. மற்ற குடும்பத்துல புள்ள இருக்கு, உன் குடும்பத்துல புள்ள இல்ல. ஆனா உனக்கு ஒன்ன தரப்போறேன், அது எந்த குடும்பமும் இதுவரை பெற்றிராத ஒரு குமாரன், பெற்றிராத ஒரு பாக்கியத்தின் சிம்சோனை உன் லைஃப்ல தரப்போறேன். தேவ சித்தத்தின்படி நம்ம லைஃப்ல ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது எந்த நபரோடையும் எந்த குடும்பத்தோடையும் ஒப்பிட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு தருவார். அன்னைக்கு சிம்சோன்ங்கிற ஒருத்த பிள்ளைய கொடுத்தாரு. இஸ்ரவேல் தேசத்துல எந்த குடும்பத்திலையும் அப்படி ஒரு பிள்ளை பிறக்கல, அந்த எந்த சோத்திர குடும்பத்திலையும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரல. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சித்தத்தின்படி மனோவாவின் குடும்பத்துக்கு கர்த்தர் தந்தார். ஆனா அதை கொடுக்கும்போது சொல்றாரு, என் சித்தம் ஒன்ல நடக்கணும்னா, உன் மூலமா என் சித்தத்தின் பிள்ளை வெளிப்படணும்னா, நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லே சொல்லுங்க. அவர் சித்தம் நம்ம லைஃப்ல நடக்கணும்னா தோதரம் நம்ம கிட்ட இருந்தும் ஒரு பிரதிஷ்டைய, ஒரு அர்ப்பணிப்பை பரலோகம் எதிர்பார்க்குது. இப்ப இப்படி சொல்லவா, மனோவா குடும்பம் விரும்பின, எதிர்பார்த்த, ஜெபித்த, ஏங்குன ஒரு பிள்ளை இப்ப இவங்க கைக்கு வருது. அதை கத்த தர்றாரு. உன் விருப்பம், உன் சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீ ஏன் சித்தத்துக்கு, ஏன் விருப்பத்துக்கு அர்ப்பணிக்கணும். தேவ சித்தத்திற்கு எந்த குடும்பம் தன்னை அர்ப்பணிக்குதோ அவங்க எதிர்பார்ப்புக்கும் ஜெபத்திற்கும் அதிகமானத, அவங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமானத அவங்க லைஃப்ல செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சித்தத்தின்படி வாழ்ற வாழ்க்கை இருக்க, அதற்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்களையும் என்னை இந்த உலகத்துல வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அவர் சித்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்தா வேற யாருக்கும் நடக்காதது நம்மளை கொண்டு தேசத்துல நடக்கும். முழு உலகத்துக்குமே நம்மளை ஆசீர்வாதமா மாத்திடுவார். நம்மளை நம்புவார், நம்மளை செலக்ட் பண்ணுவார். நமக்குள்ள தோத்திரம் அவருடைய சித்தத்தின் மையத்தை, மகிமையை நமக்குள்ள வைத்து அதை நமக்குள்ள இருந்து தேசத்துக்குள்ள கடத்துவார். இருக்கிறீங்களா? மறுரூபத்தின் வாழ்க்கை உன்னதமானவரின் சித்தம் செய்கிற வாழ்க்கை. கடைசியா நான் முடிக்கிறேன். உள்ளான மனிதனில் புதிதாகிற வாழ்க்கை. உங்கள் மனம் புதிதாகிறதினால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். ஆமெனா? இயேசு ரத்தம் ஜெயம். லூக்காவில் 19ஆம் அதிகாரத்தில் சகேவை பற்றி நம்ம படிக்கிறோம். இயேசு சகேனுடைய வீட்டிற்கு போனாராம். அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன் அப்படின்னு எழுதியிருக்கு. பொதுவாக அந்த நாட்களில் ஆயக்காரர்களை யாருக்கும் பிடிக்காது. வரி வசூல் பண்ணுறவங்க, மக்களை கொடுமைப்படுத்தி வரி வசூல் பண்ணுவாங்க. அதனால யாருக்குமே ஆயக்காரர்களை பிடிக்காது. சகேவை யாரும் நேசிக்க மாட்டாங்க. பாவியான மனுஷன் அவனை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். 8ஆம் வசனத்தை போடுங்களேன், நான் முடிக்கிறேன். தோத்திரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி சகே சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கி நாலத்தனையாய் திரும்ப செய். இவன்கிட்ட இருந்து 10 பைசாவை திரும்பி வாங்க முடியாது. ஆனா இயேசு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிச்ச உடனே தேவ பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, அவன் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு உணர்வு, ஒரு தேவ பிரசன்னம் இப்போ அவன் டேஸ்ட் பண்றான். அவ்வளவுதான். இங்க இயேசு பிரசங்கம் எல்லாம் பண்ணல, நீ பாவி அப்படின்லாம் சொல்லல.
நீ ஜனங்களை ஏமாத்தி வஞ்சகமா வச்சிருக்கிற அப்படிலாம் சொல்லல. அவர் பிரசன்னம் அந்த வீட்டை நிரப்புது. இயேசு அந்த வீட்டுக்குள்ள வர்றாரு. இயேசு அவன் பார்க்கறான். அந்த மறுரூபத்தின் மகிமை அந்த வீட்டை நிரப்புது. அவ்வளவுதான். ஆண்டவரே, நாளத்தனையா நான் திரும்ப தர்றேன். அவன் மனது நேற்று வரைக்கும் இருந்த மாதிரி இப்ப இல்ல. பணம் 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 அப்படின்னு இருக்கிற மனது இப்ப அவனுக்கு இல்ல. சம்பாதிக்கணும், இன்னும் அதிகப்படுத்தணும், ஆமா மக்களை ஏமாத்தணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படி நினைக்கிற மனசுதான் இது வரைக்கும். ஆனா இப்போ அந்த தேவ பிரசன்னம் மறுரூபம் இயேசு அங்க வந்த உடனே தோத்திரம் அவன் மனசு பூரணமா டோட்டலா மாறுது. அங்க இருக்கிறவன்லாம் நினைச்சிருப்பான், எப்படிரா சகைவாடா இப்படி பேசுறான், நாளத்துணையா கொடுக்குறேன்றான், என் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு தருகிறேன். என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நிறைய பேர் தசமம் கொடுக்கறதே தகராறா இருக்கு. ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை சொல்ல நான் பொதுவா சொல்றேன். ஆமா, நாங்க பாசுமாருங்க பேசும்போது, ஊழியக்காரங்க பேசும்போது பொதுவாக தான் பேசுவோம். ஆமா, சபைங்கிறது நாங்க இதை மட்டும் சபைன்னு நினைக்க மாட்டோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்படிதான் பேசுவோம். நீங்க நல்லவர்களா இருப்பீங்க. ஒருவேளை யாராவது ஒருத்தருக்கு போய் மலக் அப்படின்னு ஒரு குத்து குத்தலாம் இல்லை சொல்லுங்க. அப்போ ஆமாம், அப்போ தசமபாகம் 10ல் 1 பங்கு கொடுக்கறதே படாத பாடா இருக்கு. அடுத்த மாதம் கொடுக்கலாம் இப்படி சொல்லியும் 9 மாதம் ஆச்சு. தோத்தரம் சேர்த்து வச்சு அதை என்னை கொடுக்க போறோம்னே தெரில. ஊருக்கும் கடங்காரன், சொந்தக்காரனுக்கும் கடங்காரன், அண்ணன் தம்பிக்கும் கடங்காரன், இயேசுவுக்கே கடங்காரன். இயேசுரத்தஞ்சு இப்படி கடனை சேர்த்து வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா அவனை பாருங்க, ஏசு அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள போறாரு. தேவ பிரசன்னம் அந்த வீட்டை நிரப்புது. இதுதான் அந்த மறுரூபம் அல்ல. பேதுரு என்ன பேசுறான்னே அவனுக்கு தெரியல. அவன் மனம் வேற மாதிரி ஆயிடுச்சு, வேற மாதிரி இல்லையே சொல்லுங்க. இதுதான் சவுல்ட்ட சாமுவேல் சொல்லி அனுப்புவார், கர்த்தருடைய ஆவி உண்மையிலே வருவார், நீ வேற மாதிரி ஆவ. அல்லையே சொல்லுங்க, நீ வேறு மனுஷனாவ. மனம் புதுசா மாறும். எதையோ ஒரு இறுக்கத்தோடையே வாழ்றது. சர்ச்சில் வந்து உட்கார்ந்தாலும் அந்த இறுக்கம் போக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு 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 பாரம் இப்படி இருதயத்தை நிறைச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு செத்து போயிடலாமே இல்லையே சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு ஏசுனாரு அன்னைக்கு? அப்புறம் என்னத்துக்கு சர்ச்சு தோத்திரம்? அப்புறம் என்ன ரட்சிப்பின் வாழ்க்கை? வருத்தப்பட்டு பாரம் என்னிடத்தில் நான் உங்களுக்கு, உன் வருத்தம் பாரத்தெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு. ஏன் பாரத்தை நீ தூக்கிட்டு போ. அல்லே சொல்லுங்க. அது லகுவா இருக்கும், அது மெதுவா இருக்கும். அங்கிருந்து பாரத்தோடே வர்றது. இங்க கூட கொஞ்சம் பாரத்தை ஏத்திக்கிட்டு போய் அக்காவை சாட்சி சொன்னதை பார்த்தோன்னே கூட கொஞ்சம் பாரமாயிட்டு. ஏற்கனவே ஒரு பாரத்தோட தான் வர்றது. இப்போ அந்த அக்கா சாட்சி சொன்ன உடனே எக்ஸ்ட்ரா சாட்சி சொல்லிட்டாளே. ஆமா, அவ வீட்டில் இது நடந்துட்டா, ஐயோ எக்ஸ்ட்ரா பாரமா போச்சு பேசுறத்தஞ்சு. ஆமா, ஒரு நிறைய சபையில் இந்த கூத்து. ஒரு ஆத்துமா கூட்டுட்டா கூட, ஒரு ஆத்துமா கூட்டுட்டாளே, ஐயோ சொல்றேன். ஆத்மாவை ஒரு ஆத்மா கூட்டு வந்தாலே இவங்களுக்கு இந்த ஆத்மாவுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. ஒரு சிலர் என்ன பார்க்கறத பார்த்தா நம்மளை தான் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சர்ச்சில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாரத்தை தூக்கிட்டு போறது அப்படி இல்லை சாமி. இது மறுரூபத்தின் இடம். இதுதான் மறுரூபத்தின் மலை. இங்கே பரிசுத்த ஆவியானவர், இங்கே தேவனுடைய ஆமென் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ஆளுகை இருக்கிற இடம். இங்க வந்தா நம்ம மனசு என்னவாகணும்? புதுசாகணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பழையவைகள் எல்லாம் புதிதாயின. பழசு, பழைய சிந்தனை, பழைய சுபாவம், பழைய எண்ணம், பழைய பாரம், பழைய வருத்தம், பழைய வேதனை எல்லாம் மாறிடும். என்ன டோட்டலி புதுசா மாத்துறது தான் மறுரூபத்தின் வாழ்க்கை. அல்லையே சொல்லுங்க. இங்க எதுவுமே தேங்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. மனசை எப்பொழுதுமே கடினப்படுத்தவே கூடாது. உடனே பிரசன்னத்துக்குள்ள வந்துடணும், உடனே ஆவிக்குள்ள வந்துடணும். அதான் 1 சாமுவேல் அது என்னது 30ஆம் அதிகாரத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 600 பேரும் ஆளாளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டான். ஏசரத்தஞ்சயம்
ஏற்கனவே மனைவியை காணும், பிள்ளைகளை காணும், 600 பேர் குடும்பத்தையும் காணும், எல்லாத்தையும் அமலேக்கியம் தூக்கிட்டு போயிட்டான். யார் தூக்கிட்டு போயிட்டான்னு தாவீதுக்கு தெரியல. அவன் மனைவியும் காணும், அவன் பிள்ளைகளையும் காணும், அவன் அழுதுகிட்டு இருக்கான். தெரியும் 600 பேர் கூட மாட சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க, போய் யுத்தம் பண்ணலான்னு பார்த்தா இவங்களும் ஆளாளுக்கு ஒரு கல்ல தூக்கிட்டான். அமலேக்கியம் பிரச்சனையை விட கூட நிற்கிறவன் பிரச்சனை தான் பெருசா இருக்கு. நீங்க புரிஞ்சுப்பீங்க அல்ல? சொல்லுங்க. வெளியில் இருக்கிறவங்க பிரச்சனையை விட உள்ள இருக்கிறவங்க பிரச்சனை தான். சோத்திரம் சொல்லும் போதே கையில் ஒரு கல்லை மறைச்சு தான் வச்சிருக்கு. எப்படா காலி பண்ணலாம்னு சோத்திரம் இருக்கீங்களா? ஆளாளுக்கு ஒரு கல்லை வச்சிருக்கு சோத்திரம். 600 பேர் ஆளுக்கு ஒரு கல்லை வச்சிருந்தா எப்படி இருக்கும் தாவீதுக்கு? அவனால என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இவங்க 600 பேர் ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க நினைச்சா இவன் ஆளு சப்போர்ட்டா சைஸை விட பெருசா கல்லை வச்சிருக்கான். ஏசுரத்தஞ்சு. அப்பதான் பைபிள் சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை யாருங்க ஏபோத்தை கொண்டு வாருங்கள். I need to speak with my God. I need to talk with him. அவரை நான் பார்க்கணும், அவர் கூட நான் பேசணும், அவர் சத்தத்தை கேட்கணும். உங்க பிரசன்னத்துல நின்னு நான் செத்து போயிருவேன். இப்ப I need God's presence. கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் போக முடியும். ஆமென் சொல்லுங்க. தேவ பிரசன்னம், பாவ பிரசன்னம், உலக பிரசன்னம், மனித பிரசன்னம், இப்படின்னு பல பிரசன்னம் இருக்கு. மனைவி பிரசன்னம் தோத்திரம், புருஷன் பிரசன்னம் அல்ல சொல்லுங்க. இந்த பிரசன்னம் எல்லாம் நம்மளை போட்டு தள்ளிரும் தோத்திரம். ஆனா தேவ பிரசன்னம் தூக்கி நிறுத்திரும். தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை மனசிப்போ அப்படியே லகுவாமடு. கர்த்தர் சொல்லிட்டார், நீ புறப்பட்டு போ, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென் சொல்லுங்க. என் மனசை புதிதாக்குவது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை. தேவ பிரசன்னம்னாலே அங்க தேவன் பிரசன்னராய் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துற இடம் தான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா சொல்லுங்க. மறுரூபத்தின் வாழ்க்கை உள்ளான மனிதனில் புதிதாகிற. நான் இதை குறித்து நாளைக்கு இன்னும் சோத்திரம் இந்த பாயிண்ட்ல இருந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் செபிப்போம். கர்த்தர் இந்த இரவு நேரம் நம்மோடு பேசியிருக்கிறார். ஷேகர பால சந்தர கனமா மறுரூபத்தின் வாழ்க்கை. சபையே, நம்மை அந்த வாழ்க்கைக்குள்ள அழைத்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு பேதுருவையும் ஒரு யோவானையும் ஒரு யாக்கோபையும் அந்த மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள இயேசு அழைச்சிட்டு போன மாதிரி உங்களை என்னையும் கரம் பிடித்து அந்த மறுரூபத்தின் வாழ்க்கைக்குள்ள கொண்டு போக விரும்புறாரு. ஆமென் சோத்திர. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத வாழ்க்கை, உன்னதமானவரின் சித்தத்தை மட்டும் செய்கிற வாழ்க்கை, உள்ளான மனிதனில் புதிதாகிற, பலனடைகிற, மாறுகிற, உருமாறுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் மறுரூபத்தின் வாழ்க்கை. எல்லா கர்த்தரை உயர்த்துவோம். உங்கள் இருதயம் அவரை விரும்பட்டும், அந்த மறுரூபத்தை விரும்பட்டும், அவர் பிரசன்னத்தை விரும்பட்டும், அவர் ஆளுகையை விரும்பட்டும். ஆமென் 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 ஆமென். மனித பிரசன்னம் வேண்டாம். அது நம்மளை கவலைக்குள்ள தள்ளும், அது நம்மளை நெருக்கங்களுக்குள்ள தள்ளும். உலகத்தின் பிரசன்னம் வேண்டாம். எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவ பிரசன்னத்தை தள்ளிவிட்டு, பார பிரசன்னத்தை தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற இயேசுவை நோக்கி பார பிரசன்னம் வேண்டாம், பாவ பிரசன்னம் வேண்டாம், பரிசுத்தரின் பிரசன்னம், உங்க பிரசன்னம், மறுரூபத்தின் பிரசன்னம்,
இன்னும் 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 உங்களை கிட்டி நெருங்கி நாங்க சேர விரும்புறோம் ஆண்டவரே. நான் மறுரூபமாக விரும்புறோம் ஆண்டவரே. என் மனம் புதிதாகட்டும் ஆண்டவரே. புதிய மனுஷனா ஆண்டவரே நான் ஜீவிக்க விரும்புறேன். வேறு மனுஷனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. பழைய மனுஷனுக்குரியதை களைந்து போடுறேன். பழைய மனுஷனுடைய சுபாவம் வேண்டாம். பழைய மனுஷனுடைய பாவம் வேண்டாம். பாரம் வேண்டாம், பாவம் வேண்டாம். பாரம் வேண்டாம், பாவம் வேண்டாம். என்ன புதிய மனுஷனாக்கும். லிகா மாரேகே பகாரா செகலாபாதா ரீமாதா ராகா பராகதி